வணக்கம். சயின்டிஃபிக் உண்மைகள் எப்பவுமே ஒரு அந்நியமான, விசித்திரமான, விவரம் அறியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா தான் இருக்கும். ஆனால் பொய்கள் எப்பவுமே ஆசுவாசப்படுத்துற மாதிரி ஒரு புனையப்பட்ட கூற்றா இருக்கும். இன் ஃபியூச்சர் யாராவது பிளாக் ஹோல கடவுளின் நகரம் என்று கூட சொல்லலாம். நாம இந்த வீடியோல சயின்டிஃபிக் ஃபேக்ட் அபவுட் பிளாக் ஹோலை பத்தி பார்க்கலாம். விஞ்ஞான தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பார்க்க போகிறோம். சாப்டர் 5 கருங்குழிக்குள் என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன்சைட் பிளாக் ஹோல்? வாங்க வீடியோக்குள்ள போவோம். கோலி ஆடாதீங்க, கேரம் போர்டு ஆடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். என்ன பைனாகுலர்ரா தூரமாகிறத பக்கத்துல காட்டுறது. முதலில் பிளாக் ஹோல் என்ற ஒன்றை கண்டுபிடித்தவர் ஜான் மைக்கேல். டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்த வருடம் 1783. இவர் கேம்பிரிட்ஜை சேர்ந்தவர். இவர் எப்படி இந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார்னா, பீரங்கியை மேல் நோக்கி வானத்தை பார்த்த மாதிரி சுட்டோம்னா இரும்பு குண்டு மேல் நோக்கி போகும். ஒரு வெலாசிட்டி ஸ்பீட்ல கிராவிட்டியை மீறி செயல்படும். எப்போ அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி குறையுதோ, அந்த சக்தியை குறைக்கிறதே புவியீர்ப்பு சக்தி தான். கிராவிட்டியால் கீழ் நோக்கி இழுக்கப்படும். இந்த இரும்பு குண்டை விட லைட்டோடைய டிராவல் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜஸ்ட் செகண்ட்ல கிராவிட்டி அட்மாஸ்பியரையே தாண்டி போயிடும். ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் லைட்டை டிராவல் பண்ணி டிஸ்பர்ஸ் ஆக விடாது, திரும்ப தனக்குள்ளேயே இழுத்துக்கும். ஸோ நட்சத்திரத்தில் இருந்து இந்த லைட் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தான் மைக்கேல் டார்க் ஸ்டார் என்று சொல்றாரு. அதை தான் நாம இப்போ பிளாக் ஹோல் என்று சொல்கிறோம். உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தெரியலனா கூகுள் பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணிட்டு. இயற்கை சக்தியிலேயே ரொம்ப வீக்கான ஒரு ஃபோர்ஸ் கிராவிட்டி. ஆனா அதுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. மொதல் அட்வான்டேஜ், அது ஒரு லாங் ரேஞ்சில் செயல்படும். நாம் வாழும் இந்த பூமியே சூரியனுடைய புவியீர்ப்பு சக்தியால் தான் சுத்துது ஒரு ஆர்பிட்ல. சூரியனோ கேலக்சியை மையமா வச்சு ஒரு ஆர்பிட் பண்ணுது. இப்போ இரண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, புவியீர்ப்பு சக்தி தனக்குள்ள இழுத்துக்கும். அது இது இன்னும் எந்த பொருளுமே இல்லை. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிராவிட்டி புல் பண்ணிக்கும். இந்த 2 பண்புகள் போதும், மீதி இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் டாமினேட் பண்ணிடும். எல்லா சக்தியையும் தனக்குள்ள இழுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓவர் வெயிட் ஆயிடும். ஓவர் வெயிட் ஆனா கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஓவர் வெயிட்னால. ஸோ எல்லா நட்சத்திரங்களும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அதனுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். எல்லா மேட்டரையும் கம்ப்ரஸ் பண்ணவும் முடியாது சர்டன் லிமிட்டுக்கு மேல என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே ஒரு 24 வருஷம் கழிச்சு அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் புவியீர்ப்பு சக்தி மூலம் நட்சத்திரம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு கிளைம் பண்றாரு. பின்பு 1950-60களில் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஜான் வீலர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கருத்தை மறுதளிக்கிறாரு. எல்லா நட்சத்திரங்களும் கொலாப்ஸ் ஆகும் என்று சொல்றாரு. 2 பேரும் சயின்டிஸ்ட் தான், ஆனா 2 பேரும் மாறான கருத்து சொல்றாங்க. ஜான் வீலர் ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் ப்ராப்பர்ட்டியால தான் ஸ்டார்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அது என்னவா இருக்கும் என்ற தேடல் பிளாக் ஹோல் கிட்ட போய் நிக்குது. நார்மலா எல்லா நட்சத்திரங்களும் பல பில்லியன் ஆண்டுகளாக வெப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும், நம் சூரியனை போல. அந்த தெர்மல் பிரஷர் தான் அதை காப்பாத்துது அதனுடைய கிராவிட்டியில் இருந்து. எப்படி சூரியனில் இருக்கும் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வெப்பமா வெளிப்படுத்தி மீதி இருக்கிற புரோட்டான் நியூட்ரானை ஹீலியமா மாத்துதோ, இதை தான் தெர்மல் பிரஷர் ஆர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த செயலை தான் எல்லா நட்சத்திரங்களும் செய்து ஒரு பெரிய கால ஓட்டத்தில் எல்லா நியூட்ரானும் தேங்கி நியூட்ரான் ஸ்டாராகவே மாறிடும். இந்த சமயத்தில் டென்ஸ் ஆகிடும், அடர்த்தியா ஃபுல்லாக உள்ள நியூட்ரான் ப்ராப்பர்ட்டியாகவே இருக்கும் அந்த டாஃபர் ஸ்டாரில். ஏன்னா எல்லா எலக்ட்ரானும் தான் வெளியே போயிடுச்சு. எலக்ட்ரான் வெளியே போகும்போது தான் அந்த ஹீட் எனர்ஜி உருவாக்குது. இந்த விஷயம்தான் ராபர்ட் ஹாப்பன்ஹைமர் மற்றும் 2 பேர் ஆராய்ச்சி செஞ்சு பேப்பர் வெளியிட்டாங்க. ராபர்ட் ஹாப்பன்ஹைமரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஒரு படமே ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மாமனிதர் தான் ஹீரோஷிமா நாகாசாக்கில போட்ட பாமை கண்டுபிடிப்பதற்கு ஹெட்டா இருந்து அந்த டீமை வழி நடத்தியவர். அமெரிக்காவில் உள்ள லாஸ் அல்மாஸ் என்ற இடத்தில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் மூலயமாக 2 அணுகுண்டு, ஃபேட்மேன், லிட்டில் பாய், இது 2ம் தயாரித்து வேர்ல்டு வார் 2 எண்டுக்கு கொண்டு வந்த ஒரு ஒப்பற்ற மாமனிதர். அது என்னன்னா, இருக்கிற மீதி எல்லாமே சிங்கிள் பாயிண்ட்ல ஒன்னா சேர்ந்து சிங்குலாரிட்டியா மாறுது. வேற மாதிரி ஒரு சிங்குலாரிட்டியை ஐன்ஸ்டைன் சொல்றாரு. அது என்னன்னா, ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்ல சுத்திக்கினே போறது, ஸ்டாப் ஆகிற அந்த மிட் பாயிண்ட்டை தான் இவரு சிங்குலாரிட்டின்னு சொல்றாரு. யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 2வது வேர்ல்டு வார் அப்போ பாம் செய்கிற வேலைக்கு போனதால இதை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க.
சரிப்பா, இது வரைக்கும் இந்த கொலாப்ஸ் சம்பவம் வந்து நாம இன்னும் விண்வெளியில பார்க்கவே இல்லையே. ஏன்னா பிளாக் ஹோல்ல இருக்கிற கிராவிட்டி வந்து லைட் எனர்ஜியை கூட வெளிப்படுத்தாது. எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கும். நம்ம பூமியில லைட் டிஸ்பர்ஸ் ஆனா அது டிராவல் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும். ஆனா அந்த பிளாக் ஹோல்ல இது சாத்தியம் இல்ல. பிளாக் ஹோல்ல இருக்கிற கிராவிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. லைட்டை கூட வெளிப்படுத்தாது, வெளியே விடாது. நம்மளால வெளிவிட்டா தான் பார்க்க முடியும். ஜான் வீலர் 1967ல பிளாக் ஹோல் என்ற பெயர் வைப்பதற்கு முன்னாடி ஃப்ராசன் ஸ்டார் என்று தான் எல்லோரும் சொல்லுவாங்க. எப்படி வெளியில இருந்து பிளாக் ஹோல்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் நம்மளால கணிக்க முடியும்? அது சாத்தியமும் இல்லை. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் லைட்டு தான் ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். ஆனா இந்த பிளாக் ஹோல் லைட்டையே வெளியே விடாம உள்ளேயே வச்சுக்குது, இழுத்துக்குது. ஸோ உள்ள போயிட்டு வெளியே வர்றது சாத்தியம் இல்லை. உள்ள போனா மாட்டிப்போம் நம்ம. 1972 ஜேக்கப் பெக்கின்ஸ்டன் என்ன சொல்றாருன்னா, கிராவிடேஷனல் கொலாப்ஸால தான் பிளாக் ஹோல் கிரியேட் ஆகியிருக்கும். மோஷன்ல இருந்த எல்லாமே சடனா ஒரு ஸ்டேஷனரி மோடுக்கு போயிருக்கும். இவர் புதுசா ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. இதுல ஒரு 3 அளவுகோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. மாஸ், ஆங்குலர் மொமெண்டம், எலக்ட்ரிக் சார்ஜ். இது 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இவரோட தியரி இது. ஒரு வேளை நிறைய ஸ்டார் கொலாப்ஸ் ஆனதால கூட உருவாகி இருக்கலாம் இந்த பிளாக் ஹோல். பிளாக் ஹோலுடைய கான்ஃபிகரேஷன் எல்லையற்றதா கூட இருக்கலாம். நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத ஒன்றா கூட இருக்கலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் பிசிக்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு பிரின்சிபல் மூலம் கூட இயங்கலாம். முதல்ல ஒரு பொருளுடைய ஆரம்பமும் முடிவும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆராய்ச்சியே செய்ய முடியும். பிளாக் ஹோலுடைய ஸ்பீடோ பொசிஷனோ நமக்கு தெரியாது. ஸோ இம்பாசிபிள் டு ப்ரெடிக்ட். நமக்கு அது அக்யூரேட்டா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு சஸ்பென்ஸான நிச்சயமற்ற பிரின்சிபலை வச்சு தான் நாமளே ரிசர்ச் பண்றோம். எப்படி ஒரு ஷெல்ஃப்ல அதிகமாக வெயிட் ஏற்றும் போது ஷெல்ஃப் உடஞ்சி ஒரு குவியலாக மாறுதோ, அதே மாதிரி டூ மச் இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் அதிகமாகும் போது வெயிட் தாங்க முடியாமல் கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலாக மாறி இருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கலாம். எதையும் வெளியே விடாமல் உள்ளே வச்சுக்கலாம். எல்லா விதமான ஃபோர்ஸையும் ஒரு சமநிலையான ஒரு டெம்பரேச்சர் உள்ளே ப்ரிவைல் ஆகலாம். ஒரு வேக்யூம் மிஷின் மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி உள்ளே எல்லாத்தையும் சக் பண்ணி வச்சுக்கோம் அந்த பிளாக் ஹோல். ஒன்று மட்டும் நிச்சயம், பிளாக் ஹோல் கண்டிப்பாக எந்த ஒரு துகளையும் வெளியே வந்து எமிட் பண்ணாது. ஆனால் பல விஞ்ஞானிகள் தெர்மல் ரேடியேஷன் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று அவங்க பாயிண்ட் ஆஃப் அப்ரோச்சில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஃப்யூச்சரில் சிறிய பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சோம்னா, எக்ஸாம்பிள் ஒரு மலை சைஸ்ன்னு வச்சுக்கோங்க, மவுண்டன் மாதிரி ஒரு சைஸில் இருக்கிறத இன் ஃபியூச்சரில் யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் இருந்து ஒட்டுமொத்த பூமிக்கும் கரண்ட் சப்ளை எடுக்கலாம் நம்ம. ஆனால் அந்த பிளாக் ஹோலை பவர் ஸ்டேஷன் மாதிரி பூமியோட நிலப்பரப்பில் மட்டும் வைக்க முடியாது. ஏர்த்துடைய ஆர்பிட்டில் ஹோல்ட் பண்ணி பவர் சப்ளை எடுக்க முடியும். ஏன்னா அதை நம்ம பூமியில் வச்சு ஏதாச்சும் ஒரு கெட்டது ஏற்பட்டுடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஒருவேளை பூமியை வந்து அதை சக் பண்ணிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நாமளும் மறைஞ்சு போயிடுவோம். அதனால அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அதை நம்ம பூமியோட நிலப்பரப்புக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வேணால் வேற ஏதாச்சும் முடிவு எடுக்கலாம். நம்ம நிறைய விஞ்ஞானிகள் மினி பிளாக் ஹோலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்பேஸில். இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்ச பாடு கிடையாது. அப்படி ஒரு வேளை லக்கி பர்சன் யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வருட நோபல் பரிசு கிடைக்கும். இது வந்து நேச்சுரல். இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைமில் செயற்கையான பிளாக் ஹோலை உருவாக்குனாங்கன்னா ஏதோ ஒரு கண்டுபிடித்த தியரி மூலம் இப்போ செயல்பட்டு இருக்கிற நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த 4 டைமென்ஷனல் சர்ஃபேஸில் இந்த ஐடியாவை வச்சு தான் இங்கிலீஷ் படம் இன்டர்ஸ்டெல்லார் எடுக்கப்பட்டது. இந்த கான்செப்ட் மூலம் சப்போஸ் ஒரு கற்பனை உள்ளே இழுக்கிற பிளாக் ஹோல் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எமிட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு கற்பனை சொல்றாரு ஆத்தர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அதனுடைய எமிஷன் ரேட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். உள்ளே இருக்கிற மாஸ் காலி ஆயிடுச்சுன்னா பிளாக் ஹோல் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் ரீஎமர்ஜ் ஆகாது. மறைஞ்சது தான். எந்த பொருளா உள்ள போச்சோ அதே பொருளா வெளியே வராது. வேற மாதிரியான ஒரு பொருளாக தான் வெளியாகும். போன பொருளுக்கும் வந்த பொருளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது வேற ஒரு பொருளாக இருக்கும், வந்தது வேற ஒரு பொருளாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ்னு ஒன்று சொல்லப்படுது. சப்போஸ் கிராவிட்டி அண்ட் ஸ்பேஸ் டைம் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். பாலைவனம் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி, இன்னொன்று ரொட்டேஷன் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி, ரொட்டேஷன் சிமெட்ரி. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரியை பார்ப்போம். பாலைவனத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போய் பார்த்தாலும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இந்த கான்செப்டில் வந்து சூரியனை மறந்துருக்காங்க. அந்த பாலைவனத்தில் சூரியன் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து நடந்து போகிறாரு. அவர் நடந்து போய் திடீர்னு பார்க்குறாரு. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா பாலைவனம் எல்லாமே சுற்றி கித்தி ஒரே மாதிரி தான் இருக்கும்.
எந்த அடையாளமும் தெரியாது. அந்த கான்செப்ட் இது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அடையாளமே தெரியாது. அந்த கான்செப்ட் ஒன்று. இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரி, நீ நின்ன இடத்துல இருந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்குறாங்க 360 டிகிரியில். இதில் ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுலேயும் சூரியன் இல்லை. சூரியன் இல்லாத ஒரு பாலைவனம். ஒரு அடையாளம் இல்லாதப்போ சுற்றி கித்தி என்ன பார்த்தாலும் நம்மளால எது டைரக்ஷனும் சொல்ல முடியாது. நாம் எங்கே இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு லேண்ட்மார்க் இருந்தால் தான் நம்ம ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதற்கு ஆப்சன்ஸ் ஆஃப் மேட்டர் தான் காரணம். அந்த முன்னால் சொல்லப்பட்ட 2 தியரிக்கும் ஏதோ ஒன்று அடையாளத்துக்கு பாலைவனத்தில் போட்டோம்னா அது இந்த 2 தியரியும் காலி பண்ணிடும். இப்போ நடந்து போகிறவனுக்கு வந்து ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவான்ல. 360 டிகிரியில் சுற்றி பார்க்குறவனும் வந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்த்துட்டானா ஓ இது இந்த சைடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். அதே பாலைவனத்தில் ஒரு மலை, ஆறு, நதி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ஷனை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இதை மாதிரி தான் ஸ்பேஸ்லையும் ஆப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது கிராவிட்டி உருவாகுது. பிளாக் ஹோல் ஏரியாவில் தான் கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பேஸும் டைமும் வைலண்ட்டாக இருக்குது அந்த பிளாக் ஹோல் ஏரியாவில். ஸ்பேஸ் ஒரு வெற்றிடம் என்ற கான்செப்ட் வந்து பிரேக் ஆகுது. பிளாக் ஹோல் ஸ்பேஸில் உருவானதுக்கு அப்புறம் மிதக்கும் தன்மை உள்ள ஸ்பேஸில் வந்து ஒரு கிராவிட்டி எனர்ஜி வந்து உருவாக்குது இந்த பிளாக் ஹோல். அதுவும் ஒரு வைலண்ட்டான ஒரு ஃபோர்ஸாக. பிளாக் ஹோலில் இருந்து ஒரு பொருள் தூரமாக செல்ல செல்ல அதனுடைய ஸ்பேஸ் டைம் வந்து ஃப்ளாட் ஆகுது. பாலைவனம் மாதிரி வச்சுக்கலாம். பாலைவனத்தில் எப்படி வெறுமையாக காலியாக இருக்குதோ அதை ஸ்பேஸின்னு மீன் பண்ணுறாங்க. அதே பாலைவனத்தில் மலை, நதியை வந்து பிளாக் ஹோல்னு மீன் பண்ணுறாங்க. புரியுதா இந்த கான்செப்ட் உங்களுக்கு? ஒரு பிளாக் ஹோல்ல இருந்து தூரமாக போக போக காலியாக இருக்கிற இடம் வந்து பாலைவனம். பிளாக் ஹோல் கிட்ட இருக்கிற இடத்த வந்து அந்த நதி, மலைன்னு மீன் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சொன்ன 3 முக்கிய பண்புகள் மாஸ், சார்ஜ், ஆங்குலர் மொமெண்டம் தவிர்த்து சம் அதர் சூப்பர் டிரான்ஸ்லேஷன் சார்ஜ் கூட உள்ள நிறைய இருக்கலாம் பிளாக் ஹோல்குள்ள. இன் ஃபியூச்சர் தேவைக்கு உபயோகப்படுத்துவதற்கு சில அடிஷ்னல் கன்சர்வ்டு குவாலிட்டிஸ் கூட உள்ளே இருக்கலாம், வச்சுக்கிட்டு இருக்கலாம் நிகழ்காலத்து தேவைக்கு அந்த பிளாக் ஹோல். இந்த எல்லா சக்தியையும் நாம் என்கோட் பண்ணாதான் பிளாக் ஹோலை முழுசாக தெரிஞ்சிக்கவே முடியும். நம்ம இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முழுசாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் செய்யப்படலை பிளாக் ஹோல். அன்சால்வ் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸாக தான் இருக்குது. அண்ட் ஆப்டிமிஸ்டிக் சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம போகிறோம். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க, எப்படி தெரிந்து கொள்வது என்று. இந்த ஒட்டுமொத்த பிளாக் ஹோலை பற்றிய ஒரு டீட்டெயில் இந்த புக்கில் இருக்கிற சாப்டர்லேயே இந்த பிளாக் ஹோல் பற்றிய சாப்டர் தான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஒரு 2-3 வாட்டி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதுவும் வீடியோ பண்ணும்போது இன்னும் ரொம்ப டீப்பாக படிக்கணும். கஷ்டப்பட்டு தான் படித்தேன். இப்போது சொன்னது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா பொறுமையாக நிதானமாக இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். அப்போது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிந்து கொண்ட அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அமைதி கோலி ஆடாதீங்க, கேரம் போர்டு ஆடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். பைனாகுலர்ரா தூரமாகிறத பக்கத்தில் காட்டுறது. நான் பாக்கட்டானா? உண்மை உங்களுக்கு. ஆமாண்ணா.